அவள் காஷ்யபரிடம் நல்லவள் போல் நடித்தாள். தவசீலரே, இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள், எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என தெரியாது. ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன். வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக்கொண்டு கொள்ளுங்கள். நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை. நான் இளங்கண்ணி, நீங்களோ முதியவர். வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காஷ்யபர் மீண்டும் வற்புறுத்தினார். அவள் மாயா அல்லவா? அங்கிருந்து மறைந்து விட்டாள். காஷ்யபர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை. அழகே, எங்கே போனாய்? நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை. எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு. என்னை ஏற்றுக்கொள், நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தார். மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயின் என்ன, சாதாரண மனிதனாயின் என்ன, எல்லாரும் ஒன்றும்தான். காஷ்யபர் மயக்க நிலையில் கிடந்தார். அப்போது அவர் முன்மீண்டும் தோன்றினாள் அப்பெண். காஷ்யபர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவில்லை. அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார். தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன்